2021 திமுக கிட்டத்தட்ட ஒரு 505 வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க, தேர்தல் வாக்குறுதிகளா. இப்போ மீண்டும் 2026 தேர்தலை ஒட்டி நிறைய வாக்குறுதிகள்லாம் திமுக கொடுத்துருக்காங்க. வாக்காளர்களை விலை பேசுவதற்கான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் கதாநாயகன், இதுதான் கதாநாயகி, இதுதான் டைரக்டர், இதுதான் வில்லன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போக்கு என்பது ஜனநாயகத்திற்கு மிக ஆபத்தான போக்காக தான் பார்க்கிறோம். இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் 10,000 தரேன்னு சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் 8,000 தரேன்னு சொல்றாங்க. இந்த நிலைமைக்கு நம்மளுடைய வாக்குகளை விற்கிற அளவு தான் மக்கள் இருக்காங்களா? அறிவாலயத்திலிருந்து எதுவும் பணம் கொடுக்குறாங்களா அல்லது அதிமுகவிலிருந்து கொடுக்குறாங்களா? இல்லை. ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஒரு அவலம் என்பது பணத்திற்காக வாக்குகளை விற்கும் போக்கு இருக்குல்ல, அது உண்மையிலேயே மிக மோசமா இருக்கு. இளையராஜா அண்ணன் பாவலர் வரதராசன் பொது உடைமை கட்சியில் இருக்கிற போது ₹1 தாரேன், ஒரு ஒன்னப்பு தட்டும் தாரேன், ஓட்டு போடுற பெண்ணை என் சின்னத்தில் போடு அப்படின்னு அந்த பொண்ணு பாடுவான். ₹1 வேணா, ஒன்னப்பு தட்டு வேணா, நீங்கள் ஆளை இயக்கிற கூட்டம், நாங்கள் அதில் போட மாட்டோம். அப்போ அந்த ₹1 ₹2 கலாச்சாரம் அங்கே இருந்திருக்கு. தேர்தல் அணி ஏன் கண்டுக்க மாட்டோம், நடவடிக்கை எடுக்க மாட்டோம்? அதாவது கல்லன் பெரிதா காப்பான் பெரிதான்னு சொல்லி, காப்பானை விட கல்லன் பெரிதுங்கிறது தான் இப்போ யதார்த்தம். இந்த பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு போலீஸ் தான் பாதுகாப்பாக போவான். துரைமுருகனுடைய பையன் எம்பி தேர்தலுக்கு ஒரு ₹11 கோடி கைப்பற்றினாங்கல்ல, அதில் பண்டலாக வார்டு நேம் பேர் போட்டு வார்டு நேம் போட்டு ₹11 ஒன்று பண்ண என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஓட்டுக்கு பணம் கேட்டு சாலை மறியல் பண்ணக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டமான நிலையில் நம்ம தமிழ்நாடு இருக்குங்கிறது வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். தவறு செய்த எடப்பாடி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை சிறையில் தள்ளி பறிமுதல் செய்து அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவன் பேசினார்ல, எந்த கஜானாவுக்கு கொண்டு போனாங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆகணும்ல. கோடநாடு கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து சிறையில் தள்ளுவோம். எந்த சிறையில் யாரை தள்ளினார்? அப்ப திமுக அதிமுக அண்டர் டீலிங் இருக்குன்னு பேச தொடங்கிட்டாங்க. திரு ஸ்டாலின் பதில் சொல்லணும், முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆகணும். பொதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகர்ணன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சகோதரா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் ஐயா. மகிழ்ச்சி. சிறப்பு. கடந்த முறை 2021 திமுக கிட்டத்தட்ட ஒரு 505 வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க, தேர்தல் வாக்குறுதிகளா. அதில் 404 நிறைவேற்றிட்டோம், மீதி 101 நிறைவேற்ற முடியல. அதில் 64 மத்திய அரசு எங்க அனுமதி கொடுக்காம 39 மறுத்திருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 64 எங்களால் நிறைவேற்ற முடியலன்ற மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ மீண்டும் 2026 தேர்தலை ஒட்டி நிறைய வாக்குறுதிகள்லாம் திமுக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ சமீப காலமாகவே இந்த அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை அறிக்கைகளாக கொடுத்து இதுதான் கதாநாயகன், இதுதான் கதாநாயகி, இதுதான் டைரக்டர், இதுதான் வில்லன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போக்கு என்பது ஜனநாயகத்திற்கு மிக ஆபத்தான போக்காக தான் பார்க்குறோம். வாக்காளர்களை விலை பேசுவதற்கான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த மக்களுக்கு தேவைகள் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள் அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். அவங்க ஒரு அடிப்படையாக ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு 60,000 கோடி 70,000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இவர்கள் அறிவித்த அந்த திட்டங்களை, இலவசங்களை கொடுப்பதற்கு 60,000 கோடி ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 60,000 கோடி ரூபாயை ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொழிற்சாலை ஒரு 100 பேர் 200 பேர் அவங்க வேலைவாய்ப்பு பெறுகிற மாதிரி அது மாதிரி கொண்டு போனால் நிரந்தர வளர்ச்சியாக இருக்கும். ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இவங்க ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அது அப்படி தொடர்ற அது ஒரு தொடர்ற மாதிரி இருக்கும். அதை தாண்டி இது மாதிரி 8,000 போடுறேன், 10,000 போடுறேன், ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒரு இடைக்கால நிவாரணமாக இருக்கும். இந்த முறை இந்த வாக்குகளை நாம் பெற வேண்டும் என்கிற அந்த ஒற்றை இலக்காக தான் அது இருக்கும். இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி மக்களுடைய மேம்பாடு அதை பிரதானமாக கொண்டு தான் திட்டங்களை வடிவமைக்கணும். உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருச்சுன்னு நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து 1952 அரசாங்கம் நடத்தியவர்கள் ஒரு 4.5 லட்சம் கோடி அளவுக்கு தான் கடனை வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்படியே இன்னொரு மடங்கு. அப்போ கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்குது.
இதை தாண்டி பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் பார்த்தா அதுவுமே ஒரு 3-4 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கு. அப்போ இந்த கடனை சமாளிப்பதற்கு ஓகே. நாங்கள் வந்து நிதி மேலாண்மை அந்த ஒரு குழு வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவிய நிபுணர்களை கொண்டு வந்து வச்சாங்க. இங்கே நம்ம பாரத தேசத்தினுடைய அந்த ரிசர்வ் பேங்கில் பணியாற்றிய ஆட்கள் முதற்கொண்டு வெளியில இருந்தெல்லாம் ஆட்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர்கள் இந்த நிதியை உயர்த்துவதற்கு, மாநிலத்தினுடைய நிதி வருவாயை பெருக்குவதற்கு வழிவகை சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடன் வாங்க தான் வழிவகை சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது. ஓகே. அப்போ இந்த போக்கு என்பது மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து நாங்கள் இத்தனை ஆயிரம் கோடிக்கு தருவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது. 7வது முறையாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு. இந்த 6 முறை ஆட்சி கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் இலவசங்களை பெறக்கூடிய அளவிற்கு மக்களை வச்சிருக்காங்கன்னு தானே பொது வெளிகளில் பேசுறாங்க. அதே தானே அதே தான் நான் சொல்ல வரேன். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77, 80, 84 ஒரு ஹார்ட்ரிக் வெற்றியை கொடுத்தாரு. செல்வி ஜெயலலிதாவும் 91, 2001, 2011, 2016 என்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். மரியாதைக்குரிய ஹார்ட்ரிக் எடுக்கல. இல்லை, அதுதான் சொல்றேன். ஆமாம் ஆமாம், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருகிற பொழுது நிதி நிலைமை மோசமாக தான் இருந்தது. ஆனால் அவர் அந்த நிதி மேலாண்மையை சரிப்படுத்தி 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அதிமுக அதை பேச மாட்டேங்கிறான். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் வந்து 10,000 தரேன்னு சொல்றாரு. ஸ்டாலின் அவர்கள் 8,000 தரேன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 45 ரூபா 40 ரூபா தான் வரும். இந்த நிலைமைக்கு நம்மளுடைய வாக்குகளை விற்கிற அளவு தான் மக்கள் இருக்காங்களா? இல்லை, அதுதான். அதாவது நம்ம அரசியல்வாதிகள் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன்னு அவங்க சேர்த்து வச்ச அந்த கோடிகளை அவங்க பக்கம் அமைக்கி வச்சுக்கிட்டு அரசாங்கத்தில் இருக்கிற மக்கள் கொடுக்குற வரிப்பணத்தை வைத்து அவங்க அறிவாலயத்திலேருந்து எதுவும் பணம் கொடுக்குறாங்களா அல்லது அதிமுகவிலேருந்து கொடுக்குறாங்களா? இல்லை, இந்த மக்களுடைய வரிப்பணத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான அறிவிப்பு அப்படின்னு என்னென்னா, ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஒரு அவலம் என்பது இந்த வாக்குகளுக்கு பணத்திற்காக வாக்குகளை விற்கும் போக்கு இருக்குல்ல, அது உண்மையிலேயே மிக மோசமாக இருக்குது. நீங்கள் அதிகமாக 90களுக்கு பிறகு ரொம்ப அதிகமாகி போயிடுச்சு. நீங்கள் தொடக்கத்தில் 52, 57 காலகட்டத்திலே இருந்திருக்கு. என்னென்னா, கூலி வேலைக்கு போவாங்கள்ல, அவங்க அன்னைக்கு அந்த வாக்குப்பதிவு அன்னைக்கு போக முடியாது. அப்போ அந்த கூலி வேலை செய்கிறவர்களுக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுப்பாங்க. அதனால தான் இளையராஜா அண்ணன் பாவலர் வரதராசன் பொது உடைமை கட்சியில் இருக்கிற போது கம்யூனிச மேடைகளில் வந்து பாடுவார், 1 ரூபாயும் தாரேன், ஒரு ஒன்னப்பு தட்டும் தாரேன், ஓட்டு போடுற பெண்ணை என் சின்னத்தில் வந்து போடு அப்படின்னு. அந்த பொண்ணு பாடுவான், 1 ரூபாய் வேணாம், ஒன்னப்பு தட்டு வேணாம், நீங்கள் ஆளை ஏய்க்கிற கூட்டம், நாங்கள் அதில் போட மாட்டோம். அப்போ அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் கலாச்சாரம் அங்கே இருந்திருக்கு. அப்புறம் 70, 80களுக்கு பிறகு என்னென்னா, இடைத்தேர்தல் வந்தால் அந்த இடைத்தேர்தலுக்கு பண விநியோகம்னு வச்சுக்கிட்டாங்க. பரிசு பொருளும் வராங்க. ஆமாம், பரிசு பொருட்கள் பணம் கொடுக்கறதுங்கிறத இடைத்தேர்தல்களுக்கு. அதற்கு என்ன காரணம்னா, இடைத்தேர்தல் வெற்றி என்பது ஆட்சி கட்சிக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. எதிர்க்கட்சி என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, இந்த தேர்தலில் நீங்கள் ஆட்சி கட்சிக்கு பாடம் புகட்டணும். இந்த இடைத்தேர்தல் என்பது இடைத்தேர்தல், இது ஒரு உரைகளாக தான் நம்ம பயன்படுத்தணும்னு எதிர்க்கட்சி பிரச்சாரம். எங்கள் ஆட்சி மக்களாட்சி, நல்லாட்சி, மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக ஆட்சி கட்சியினர் பணத்தை கொடுத்து வாங்கினாங்க. எந்த ஆட்சி கட்சியாக இருந்தாலும் அதுதான் வெற்றி பெறுகிற இலக்கு வந்தது. நீங்கள் 80களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் இல்லை. இடைத்தேர்தலில் திரு எம்ஜிஆர் அவர்கள் இடைத்தேர்தல் சந்திக்கிற பொழுது திமுக வெற்றி பெற்றிருக்கு. திமுக ஆட்சி கட்சியாக இருக்கிற போது இடைத்தேர்தலின் போது அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு 1980 நடந்த இடைத்தேர்தலில் அண்ணாநகர், மயிலாடுதுறை 2 இடத்துல திமுக ஜெயித்தது. உப்பிலியபுரமும் இன்னொரு தொகுதியிலையும் அதிமுக எம்ஜிஆர் காலத்தில் ஜெயித்தது. அப்படியே 89 பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம். இடைத்தேர்தல் மதுரை மேற்கு தொகுதியிலையும் மருங்காபுரி தொகுதியிலும் நடந்தது. இந்த 2 இடைத்தேர்தல்களிலும் அன்றைய தினம் கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவே பிரச்சாரத்துக்கு போகாமல் 89 தடை செய்யப்பட்ட இரட்டை இலையை மீண்டும் பெற்று சந்தித்த முதல் தேர்தல். அந்த 2 தேர்தல்களிலுமே அதிமுக வெற்றி பெற்றது. அப்புறம் தொடர்ந்து ஆட்சி கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பணத்தை ஆரம்பிக்கிறாங்க.
இது அப்படியே நீட்சியாகி பொது தேர்தல்களுக்கு இப்போ பணம் கொடுக்கறதுன்னு ஆகிப்போச்சு. ஓட்டுக்கு 500, 1000, 2000 போயிடுச்சு. இந்த பணம் கொடுக்கறதோட பரிசு பொருளும் கொடுக்குறாங்க. நிறைய கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் ஏன் கண்டுக்க மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? அதாவது இப்போ நம்ம அடிக்கடி கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதான்னு சொல்லி. காப்பானை விட கள்ளன் பெரிதுங்கிறது தான் இப்போ எதார்த்தம். 40 லட்சம் ரூபா தான் லிமிட்டு. 40 லட்சம் ரூபாய்க்கு தான் ஒரு வேட்பாளர் செலவு பண்ணணும். ஆனால் அதிமுக ஆஃபீஸில், திமுக ஆஃபீஸில் என்ன கேட்குறாங்க? மினிமம் 10 கோடி, மேக்ஸிமம் 20 கோடி ரூபாய் இருந்தால் சீட்டுக்கு கொடுக்குறோம் அப்படி. இல்லைன்னா இல்லைங்கிற வெளிப்படையாக தெரியுது. அதிகாரிகளுக்கு தெரியாதா? தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா? போலீஸுக்கு தெரியாதா? இந்த பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு போலீஸ் தான் பாதுகாப்பாக போவான். ஓகே. அரசியல் ஆட்சி கட்சியாக இருக்கிற பொழுது அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பாங்களே, அவனுக்கு தெரியாமல் பணம் போகும்? இல்லை, போகுது. அவங்க தான் பாதுகாப்பாக போகுது. எங்கே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு போகுது. நீங்கள் துரைமுருகனுடைய பையன் எம்பி தேர்தல் இருக்கும்போது ஒரு 11 கோடி ரூபாய் கைப்பற்றினாங்கல்ல, அதில் பண்டலாக வார்டு நேம் பேர் போட்டு வார்டு நேம் போட்டு 11 கோடி ரூபா ஒன்று பண்ண என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இல்லை. அதனால் இது வெறும் கண் துடைப்பு தான். ஒரு 5 கோடி ரூபா 2 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஆம்னி பஸ்ஸில் திருச்சியில் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதில் இருந்தது ஆக்சுவலாக 15 கோடி ரூபாயாம். 10 கோடி ரூபா அந்த பகுதி அமைச்சருக்கு போயிடுச்சு. 5 கோடி ரூபாயை தான் கணக்கில் காட்டினாங்க. அதுவும் என்ன நடவடிக்கைன்னு தெரியல. அதனால் ஒருபோதும் இந்த சிஸ்டத்தில் இவங்க தடுக்கவே முடியாது. வெளிப்படையாக தெரியுது. பட்டி போட்டு அடைச்சி அவங்களுக்கு சாப்பாடை போட்டு பணத்தை கொடுத்து வீட்டுக்கு பொருட்கள். இப்போவும் ஒவ்வொரு பகுதி வாரியாக, தொகுதி வாரியாக அமைச்சர்கள் குடம், சேரு, அவங்களுக்கு இந்த ஹாட் பாக்ஸு அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பகுதியிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. பறக்கும்பட போகுது, உள்ளூர் போலீஸ் போகுது. என்ன பண்ணுறாங்க? எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பெரிய ஒரு துரதிருஷ்டவசம்னா, நம்ம மக்களுடைய மனநிலை எப்படி மாறி போயிடுச்சுன்னா, பக்கத்து ஊருக்கு வேட்பாளர் பணம் கொடுத்து 3 நாள் ஆகுது, எங்கள் ஊருக்கு இன்னும் பணம் வரல அப்படின்னு சாலை மறியல் பண்ணுறாங்க. எது? ஓட்டுக்கு பணம் கேட்டு சாலை மறியல் பண்ணக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான நிலையில் நம்ம தமிழ்நாடு இருக்குங்கிறது வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் சார். ஓகே. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தொடர்ந்து 4 பொதுத் தேர்தலில் சந்திச்சிருக்காரு. ஒவ்வொரு முறை தன்னோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்காரு. கடந்த முறை 2024 அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் வந்திருந்தாரு. இப்போ இந்த தேர்தலில் அவருடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? சட்டமன்றத்துக்கு வச்சா அவங்க தம்பிகள் போக வாய்ப்பு இருக்குமா? ஒவ்வொரு தேர்தலும் போது வளர்ச்சி பாதையில் 1.5-2% தொடங்கி 8.5% வரைக்கும் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறது. மாற்றத்தை கொண்டு வரும்னு களத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் தொடக்க காலத்தில் தமிழ் தேசியம் பேசிய, தமிழர் விடுதலை படைகளை எல்லாம் நடத்திய தமிழரசன், புலைவர் கலியபெருமாள், மாறன் போன்றவர்கள், பேராசிரியர் கலைமணி போன்றவர்கள்லாம் போராடி பார்த்தார்கள். அப்போ அது ஒரு ஆயுத புரட்சியாக அதை நம்மளால் பண்ண முடியாதுன்னா தமிழரசன் போன்றவர்கள்லாம் ஜனநாயக பாதையில் வர்றோம் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. இந்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மிக அதிகபட்சமாக இருந்து ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழன் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் பீரிட்டு எழுந்தால் மட்டுமே சாத்தியம். அப்போ இந்த 2 பெரும் கட்சிகளுமே தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான இவங்க 2.5 கோடி 2.25 கோடின்னு அதிமுக சொல்லுது, திமுக 2 கோடின்னு சொல்லுது. இப்போ கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை தொடங்கிய தாவேக்கா 1,40,00,000 பேர் நாங்கள் உறுப்பினரை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை தாண்டி மற்ற கட்சிகள் எப்படியும் 2 கோடி இருக்கும், காங்கிரஸ், பொது உடைமை எல்லாம். அப்போ ஒட்டுமொத்தமாக இவங்களே 10 கோடி பேர் சொல்கிறாங்க. இருக்கிறதே 7.5-8 கோடி பேர் தான் நம்ம மக்களே, குழந்தைகள்லேருந்து எல்லாமே. வாக்காளர்கள் எடுத்துகிட்டால் ஒரு 5.5-5.25 கோடி தான் இருக்குது. 5 கோடி 67 லட்சம் தான். ஆமாம் ஆமாம். அப்போ இந்த கணக்குகள் என்பது சும்மா அவங்க அட்டை அடித்து கொடுத்துட்டு பண்ணுறாங்க. இப்போ இந்த சூழலில் தான் நாம் தமிழருடைய பயணம் என்பது வெறும் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தமிழர்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக இந்த விஷயத்தை அவர் முன்னெடுத்து போகிறாரு. படிப்படியாக அவருக்கு இருக்குது. நான் கூட இந்த தேர்தலில் பல பகுதிகளில், தென்பகுதிகளில், தேனி உள்ளிட்ட பகுதிகளில் போகிற போது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. அவர் தொடக்கத்தில் திரு சீமான் அவர்களுடைய அந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியோடும் ஒரு மிக தீவிரத்தன்மையோடும் இருந்தது. இப்போ அங்கிருந்த தம்பிகள் சில பேர் அப்படியே வெளியில் போய் மற்ற திராவிட கட்சிகள்லாம் அங்கங்கே இணைந்து கருத்தாடர்கள் அந்த விஷயத்தை அவங்க கொண்டு போகிற போது இங்கே இருக்கிற இளைஞர்களில் லேசான ஒரு நெருடல், ஒரு பின்னடைவு இருந்தது. ஆனால் இப்போ அங்கீகாரம் கிடைச்சி களத்துக்கு போகிற போது புதிய இளைஞர்கள்
அன்றைக்கு இவருடைய தொடக்க காலத்தில் இருந்த 15 வயசு 16 வயசு 14 வயசு இந்த இளைஞர்கள் இன்று வாக்காளர்களாக மாறிக்கிட்டாங்க. இந்த புதிய இளைஞர்களுடைய ஆதரவு நிலைப்பாடும் இருக்கிறது. இங்கிருந்து 1-2% வாக்குகளை தாவேகா பிரித்து விடும் என்று அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகைகள் எழுதுகிறாங்க. அந்த பிரிக்கிறத நான் சொன்ன இந்த புதிய இளைஞர்கள் வந்து ஒரு மீட் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாக்கு வங்கி எந்த அளவுக்கு அதிகரிக்கும் நினைக்கிறீங்க? தொடர்ந்து 1-2% அளவுக்கு இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் உயர்வதற்கான இருக்குது. என்னென்னா பல்வேறு பிரிவுகளாக வாக்குகள் சிதறுகிறது. இப்போ நம்ம 4 முனை போட்டின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், விஜயனுடைய வெற்றி கழகம், நாம் தமிழர் சீமானுடைய நாம் தமிழர் இயக்கம், 4 முனை பேட்டின்னு பேசுகிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80-90 தொகுதிகளில் திருமதி வி.கே. சசிகலாவும் பெரியவர் ராமதாஸும் இணைந்து களத்தில் இறக்குறாங்க ஆட்களை. இன்னொரு பக்கம் நம்ம புரட்சி பாரதம், புதிய தமிழகம், புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஒரு 60-70 தொகுதிகளில் இருக்கிறார். அப்போ அந்த 70-80 தொகுதிகளில் 6 முனை போட்டி ஆகிடுது. இந்த 4 முனை போட்டி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு முன்னாலும் அந்த குறிப்பிட்ட 60-70 தொகுதிகளில் 6 முனை போட்டி என்று வருகிறது. அப்போ வாக்குகள் சிதறுகிற பொழுது யாருடைய வாக்குகளை அது பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனாலும் கூட அந்த சீமானுடைய முன்முயற்சிக்கு இளைய சமுதாயம் ஓரளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிறத நான் பார்த்தளவில் புரிதலாக இருக்கிறது. இப்போ சீட்டு எந்த அளவுக்கு அதிகரிக்க நினைக்கிறீங்க நாம் தமிழரில்? இல்லை, அதான் இது வரைக்கும் ஒரு என்ட்ரியே இல்லை, சட்டமன்றத்தில் என்ட்ரியே இல்லை. இவங்க பொதுவெளிகளில் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்திற்குள் சென்று அங்கே பேசினால் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிற உணர்வு இளைஞர்கள் மத்தியில் இருக்கு. அப்படி வருகிற பொழுது நிச்சயமாக இந்த முறை ஒரு 3-4 இடங்கள்லையாவது அங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். பார்ப்போம் தேர்தல் முடிவில் என்ன வருது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திமுக எப்படி எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடுறாங்களோ அந்த அளவுக்கு வீரியத்தோட போராடல. இந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, போதைப்பொருள் அதிகரிச்சிருக்கு, நிறைய குற்ற செயல்கள்லாம் வந்து நிறைய ஈடுபட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட அதிமுக பெரிதளவு போராடல. இதுதான் வந்து திமுகவை மக்கள் மத்தியில் தோலுரிக்காமல் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இல்லை, இது 100% இந்த விமர்சனம் உண்மைதான். இதில் எந்த கலப்படமற்ற உண்மையாக தான் பார்க்குறேன். என்னென்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக தீவிரமாக களமாடினார்கள். ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல்னு இருக்கும். ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களை அகற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் ஆழ வேரூன்றி போயிருக்கும். எடப்பாடிட்டு அது இல்லை. நீங்கள் சட்டமன்றத்திலையும் சரி, பொதுவெளிகளிலும் சரி, ஒரு தீவிரத்தன்மையோடு திமுகவை எதிர்க்கலை அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி ஏன்னா திரு அண்ணாமலை தலைவராக வந்ததுக்கு பின்னாடி நாங்கள் தான் எதிர்க்கட்சி, திமுகவுக்கு எதிராக அடித்து ஆடினாங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் 1-2, திமுக ஆட்சியை தாண்டி திமுகவினுடைய பொதுவெளி செயல்பாடுகள், அந்த கட்சியினுடைய அணுகுமுறைகள் மிக தீவிரமாக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பண்ணினது அண்ணாமலை தான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 65 எம்எல்ஏக்கள் சட்டசபையில் இருந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்து மன்றத்திலும் சரி வெளியிலும் சரி திமுகவை தீவிரமாக எதிர்க்கவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டு நிச்சயமாக இருக்கிறது. அது மாற்று கருத்தே இல்லை. இதில் இன்னொரு பார்வையும் பார்ப்போம். இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது எடப்பாடிக்கு எதிராக எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம், கொரோனா பீரியடில் கூட தனித்தனியாக நின்று அட்டையை வச்சு போராடினாங்க. மறியல், ஆர்ப்பாட்டம், அவங்க போராடுறது மட்டுமில்லை, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பிற அமைப்புகள் போராடினாங்கள்ல. அங்கே போய் நாற்காலியை போய் உக்காந்துக்குவார் ஸ்டாலின். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே செய்கிறோம், நீங்கள் வந்து கொஞ்சம் வலிமையாக போராடுங்க அப்படின்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி இந்த 4½ ஆண்டு 5 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு அரசு ஊழியர் அமைப்புக்கோ அல்லது பொதுநல அமைப்புக்கோ போராடுற போது அங்கே போய் நின்றுருக்காரா, ஆதரவு தெரிவிச்சிருக்காரா? இல்லை. சரி, அவரே ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல்னு தீவிரத்தன்மையோட களமாடினாரா? இல்லை. இதில் என்ன மிக பெருத்த பலத்த சந்தேகம் உருவாகுதுன்னா, இவர் எதிர்க்கட்சியாக ஸ்டாலின் இருக்கிற பொழுது எடப்பாடி மீது பல குற்றச்சாட்டுகள், நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகள், 8000 கோடி ரூபா ஊழல், நெடுஞ்சாலைத்துறையில் 6200 கோடி ரூபா ஊழல், கான்ட்ராக்டில் 12000 கோடி ஊழல், எல்லாமே ஊழல். இந்த ஆட்சி, எடப்பாடி தலைமையிலான ஆட்சி, கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன். எனவே இந்த ஆட்சியை அகற்றினால், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால், எப்படி 96 திரு கருணாநிதி தனி நீதிமன்றங்களை நியமித்து ஜெயலலிதா உள்ளிட்ட அமைச்சர்களை எல்லாம் விசாரித்து குற்றவாளி கூண்டில் ஏற்றினார்களோ அதே அணுகுமுறையை இப்போது கடைபிடித்து நாங்களும் தனி நீதிமன்றங்களை நியமித்து அமைத்து
இந்த தவறு செய்த எடப்பாடி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை சிறையில் தள்ளி அவர்கள் கொள்ளையடித்த அந்த மக்கள் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவன் பேசினார்ல, எங்கே போச்சு? தேர்தல் வாக்குறுதியாக எங்கே? ஆமாம், எந்த கஜானாவுக்கு கொண்டு போனாங்க? கேள்வி இருக்குல்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆகணும்ல. 98 பக்கம் ஆளுநர்கிட்ட போய் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க எடப்பாடி அரசின் மீது. இந்த அரசின் மீது இந்த குற்றச்சாட்டுகள் அத்தனம் ஆவணங்களோடு சான்றுகளோடு கொடுத்துருக்குறோம். கவர்னர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 6 மாதத்தில் ஆட்சி அமைந்தவுடன் நடவடிக்கை எடுக்கன்னு சொன்னீங்கல்ல, எடுக்கலைல. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது எல்லா ஆவணங்களும் கிடைச்சதில்ல. இப்போ ஆட்சி கட்சியாக இருக்கிற போது அந்த ஆவணங்கள்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்கும். ஒரு 6-7 அமைச்சர்களில் ரைடு விட்டு கிரிப்டோ கரன்சி, என்ன பிட்காயின்னு ஒரு 100 கோடி முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இதையெல்லாம் தாண்டி கோடநாடு கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து சிறையில் தள்ளுவோம் அப்படின்னு ஸ்டாலின் பேசினார்ல. எந்த சிறையில் யாரை தள்ளினார்? அப்போ திமுக அதிமுக அண்டர் டீலிங் இருக்குன்னு பேச தொடங்கிட்டாங்க. ஓகே, வரட்டும், திமுகவே ஆட்சிக்கு வரட்டும், நம்ம எதிர்க்கட்சியாகவே இருந்துருவோம்னு நினைக்கிறாரோன்னு. இந்த பொதுவெளி சந்தேகம் காரணம் வேணும்ல. ஏங்க, மிகச்சிறந்த ஆளுமை, மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா மீதே நீதிமன்றம் போட்டு குற்றச்சாட்டு சொல்கிற போது அவர்களோடு இணைத்து பார்க்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன மிகப்பெரிய ஆளுமையா, மக்கள் செல்வாக்கா? இவர் மேலே கேஸ் போட்டால் ஒட்டுமொத்த தமிழகமும் கொந்தளிச்சு வந்துடுமா? இல்லை. ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இதுக்கு யார் பதில் சொல்லணும்? திரு ஸ்டாலின் பதில் சொல்லணும். முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆகணும். மிக நேர்மையான நல்லாட்சியை எடப்பாடி நடத்தினார். அவர் மீது அபாண்டமாக பழி சுமத்தி நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், எனவே பொதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும். ஒரு நல்ல ஆட்சி தானே கொடுத்துருக்காரு எடப்பாடி. நீங்கள் சொன்ன எந்த குற்றச்சாட்டையும் நிரூபிக்க முடியல, எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆதாரபூர்வமாக அவங்கள சிறையில் தள்ள முடியல. அப்போ நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க மக்கள். அது இருக்கணும். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை அதிமுக தொண்டனும் நிர்வாகிகளும் உணர்றான். ஏன் இந்த மாதிரி அவங்க விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு டீலிங் அங்கே இருக்குது. ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டுமென்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். விலக்கி வைக்கப்பட்டது விலகிச் சென்றவர்கள் எல்லாரும் இணைந்தால்தான் 2026 வெற்றி சாத்தியம்னு மூத்த முன்னோடிகள் பலரும் போய் அவர்கிட்ட சொன்னாங்கல்ல. முடியவே முடியாது, விலக்கப்பட்டது தான். ஓபிஎஸ்க்கு சசிகலாவுக்கு இங்கிருந்து போன யாருக்குமே இடம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார்ல. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது அதிமுகவை தோல்வி பாதைக்கு அழைத்து செல்லும் என்று எடப்பாடி உட்பட எல்லோருக்குமே தெரியும். அப்போ இந்த செயலும் திமுக இவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை இணைத்து பார்க்கிற பொழுது நான் சொன்ன சந்தேகம் சரியாக இருக்குல்ல, மக்கள் தீர்மானிக்கட்டும். நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.